இளநீயை உடைச்சி அதுக்குள்ள முட்டையை கலக்கி ஊற்றி கமகமன்னு வாசனையா தேங்காய்க்குள்ள வச்சு ஆம்லேட் செஞ்சோம். அதை எப்படி பண்ணுன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இதுக்காக தென்னை மரத்துல இருந்து தோசை பதமா இருக்க ஒரு 3 இளநியை பறிச்சுக்கிட்டோம். இளநியை வெட்டி மேல இருக்க தொட்டியும் தேங்காயும் இந்த மாதிரி வெட்டிக்கலாம். தேங்காய்க்குள்ள இருக்க தண்ணி நமக்கு தேவையில்லை, அதை ஒரு சொம்புல எடுத்துக்கலாம். இளநீ மேல இருந்து வெட்டி எடுத்து தேங்காயும் தொட்டியும் நமக்கு திரும்ப மூடுறதுக்கு தேவைப்படும். இளநீ ஆம்லேட்டுக்கு தேவையானதை இப்ப தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 பெரிய வெங்காயத்தை நம்ம பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். 5 பச்சை மிளகாயை பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையையும் பொடி பொடியா நறுக்கிக்கலாம். கறிவேப்பிலை இலையையும் கொஞ்சம் பொடி பொடியா நறுக்கிக்கலாம். நமக்கு தேவையானது எல்லாத்தையும் தயார் பண்ணியாச்சு. இது கூட ஒரு 5 முட்டையை எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட முட்டை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலக்கிக்கலாம். நாம் இப்போ தயார் பண்ண முட்டையை இளநீக்குள்ளே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மிளகு பொடி பொடியாக அரைச்சி நம்ம ஊற்றி வச்சிருக்க முட்டை மேலே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த தேங்காயையும் தொட்டியையும் வச்சு மைதா மாவால் மூடிடலாம். மூணு தேங்காயும் நல்லா மைதா மாவால் மூடியாச்சு. இப்போ கொஞ்சம் விறகு வச்சு இதை பற்ற வைக்க ஆரம்பிச்சிடலாம். 1 மணி நேரம் இளநியை நல்லா நெருப்புல வச்சு வேக வச்சோம். இளநீ மேல இருக்க மட்டை எல்லாமே ஃபுல்லா கருகி வெந்துடுச்சு. தேங்காய்க்குள்ள இருக்க முட்டையும் நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் ஆறுனதும் அதை திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்க, முட்டை நல்லா முட்டை பணியார மாதிரி வெந்து போயிருக்கு. திறந்த உடனே வாசனையும் நல்லா கம கமன்னு வருது. இளநீக்குள்ள வச்சு முட்டையை நல்லா வேக வச்சதுனால ருசி அவ்வளோ அருமையா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் இதை வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்க. தேங்காய் முட்டை ஆம்லெட் சூப்பராக இருக்குது.